வணக்கம். இது நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 8. இந்த சீசன்ல ஒரு புதுவிதமான எக்ஸ்ட்ராவா இன்னொரு சேலஞ்ச் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இது சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஹெல்த்தி குக்கிங் சேலஞ்ச். ஆமா, நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் சூப்பரா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. அதுவும் இந்த லாக்டவுன் டைம்ல பாத்தீங்கன்னா வீட்டுல சும்மா தான் இருக்கும். என்னடா சமைக்கிறது அப்படின்றது சும்மா இல்ல, சமைச்சுக்கிட்டே இருக்கும். என்னடா புதுசா சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ நீங்க புதுசா ஹெல்த்தியா உங்க வீட்டுல இப்ப என்ன சமைக்கிறீங்க அப்படின்ற ரெசிபியை எனக்கு நீங்க வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதை நம்ம சேனல்ல நான் பப்ளிஷ் பண்ண ரெடியா இருக்கேன். ஆமா, ஏன்னா எல்லாருமே ஹெல்த்தியா மாறணும்ன்றதான நம்ம சேனலோட பெரிய மோட்டிவ். ஸோ நீங்க ஹெல்த்தியா குக் பண்ற டிஷ்ஷஸை எனக்கு அனுப்புனீங்கன்னா அதை நம்ம சேனல்ல நான் வீக்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு அப்படி ஒரு சப்ஸ்கிரைபர், நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்ருதி, அவங்க ஒரு ரொட்டி செஞ்சிருக்காங்க திணை மாவு வச்சு. நம்ம யூஸ்வலா கோதுமை மாவுல தான் சப்பாத்தி செய்வோம். பட் இவங்க நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி திணை மாவு வச்சு ஈஸியா ஒரு ரொட்டி எப்படி செய்யறது அப்படின்னு நமக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. அதை பார்த்துட்டு நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்க வீட்டுல அதே டிஷ் செஞ்சு சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ்டால்க்nila. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஸ்ருதி. நம்ம நிலா சிஸ்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க கூட ஒரு ஹெல்த்தியான மில்லட் ரெசிபி ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு திணை அரிசி மாவை வச்சு ஒரு ரொட்டி செஞ்சு காட்ட போறேன். இப்பெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா திணை அரிசி மாவு விற்கிறது ஈஸியா அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் அப்படி இல்லைன்னா நீங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா. இப்ப இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்துடலாம். ஒரு சின்ன கப்ல திணை மாவு எடுத்திருக்கேன், ஃபாக்ஸ்டெயில் மில்லட். அப்புறமா உங்களோட விருப்பத்துக்கு ஏத்தாப்புல நீங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் இங்க கேரட், தேங்காய், பீன்ஸ், வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கீரை எடுத்திருக்கேன். நீங்க உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தா எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, உப்பு, அப்புறம் தண்ணி இந்த சேம் கப்ல 1.5 கப் ஆஃப் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவா எதுக்கும் ஒரு வாட்டர் வச்சுக்கோங்க, இன்கேஸ் நீட் பண்றப்ப உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்றதுக்கு. இப்ப எப்படி பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி பாயில் ஆன அப்புறம் வெஜிடபிள்ஸ் போட ஆரம்பிங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆனா நல்லா இருக்கும், அதனாலதான் நான் தண்ணியிலேயே போட்டுடுறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கடைசியில கொஞ்சம் போட்டுக்கலாம், அது நல்லா இருக்கும், கிரன்ச்சினஸ் நல்லா கொடுக்கும். இப்போ நல்ல கொதி வந்தாச்சு. ஒரு கொதி வந்தப்பறம் கீரையை கடைசியா போடுங்க, அப்ப கலர் மாறாம இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாவு போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். ஃபைனலா இந்த தேங்காயும் போட்டுடலாம். இப்போ நான் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சேன். இதுல எக்ஸ்ட்ரா இருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அந்த சின்ன கப்லயே உங்களுக்கு கண்டிப்பா 4 to 5 ரொட்டி வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் இல்லாட்டி இலை இல்ல என்ன இருக்கோ உங்ககிட்ட, இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு, இதுல நல்லா ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு இதை வச்சு கொஞ்சம் தண்ணி தொட்டு கொஞ்சம் திக்கா தட்டிக்கோங்க.
ஏன்னா ரோட்டி வரப்ப நல்லா சாஃப்டா வரும், அதை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதனால கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும். தவா நல்லா சூடானதும் தட்டினதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு குக் பண்ணுங்க. ஆல்ரெடி வெந்நீர்ல நம்ம போட்டு குக் பண்ணறதுனால நிறைய டைம் ஆகாது குக் பண்ண. அவ்வளவுதான், ஜஸ்ட் 1 minute ஆகும் ஒரு சைட் குக் பண்றதுக்கு. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல டின்னர் ஆப்ஷனா கூட இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ 2 சைடும் நல்லா நம்ம குக் ஆயாச்சு. ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்ல சாஃப்டா இருக்கும், கேர்ஃபுல்லா நீங்க திருப்பி போடணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குவிக்கா சிம்பிளா ரெடி ஆகக்கூடிய திணை அரிசி மாவு ரொட்டி ரெடி. இது நீங்க தக்காளி சட்னி இல்ல புதினா சட்னி இல்ல தயிர் கூட வச்சு சாப்பிடலாம். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, ரொம்ப நல்லா இருந்ததுல. ரொம்ப ஹெல்த்தியா நிறைய காய்கறிகள் போட்டு முக்கியமா கீரை எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. நீங்க கூட ராகி தோசை இந்த மாதிரி செய்றீங்க, முருங்கை எல்லாம் போட்டு செய்றீங்கன்னா எனக்கு அந்த ரெசிபியை கூட அனுப்புங்க. நான் கண்டிப்பா அதை நான் பப்ளிஷ் பண்றேன். ஏன்னா அடுத்தவங்க சமைக்கிறத பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நீங்க மில்லட்ஸ்ன்னு இல்லை, எந்த விஷயத்துல ஹெல்த்தியா நீங்க என்ன ரெசிபி செஞ்சாலும் சரி அதை நீங்க எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.